மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது எல்லாரோட எண்ண ஓட்டம். எப்போதுமே பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், அதாவது சோர்வாக இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்தாவே ஒரு வைப் வரணும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மளில் பல பேருக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அதை நம்மளால் பண்ண முடியாது. வேணும்னு அதை பண்ணாமல் இல்லை, சில நேரங்களில் உண்மைக்குமே நம்மளே டவுனாக இருப்போம், ஒரு நெகட்டிவாக இருப்போம், ஏதோ ஒரு மாதிரி வருத்தப்படுற மாதிரி நம்ம பேசுகிற மாதிரி இருப்போம், ரெண்டு பேர்கிட்ட போய் புலம்பணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். நமக்குள்ளே இந்த ரெண்டு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆனால் ஒன்று எப்போதுமே பாசிட்டிவாக இருக்குது. அதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? என்னால் பல விஷயம்லாம் உட்காந்தனா பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னா நான் பாசிட்டிவாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு நண்பர்கள் வந்து ரொம்ப காலமாக பழகின ஒருத்தங்கன்னு வைங்களாமே. அந்த ரெண்டு நண்பர்களில் ஒரு நண்பரோட ஆட்டிடியூடை ஒரு 2-3 வருஷமாக பார்க்கும்போது இன்னொரு நண்பருக்கு, ஏடா எப்போ பாரு இவன் பாசிட்டிவாகவே இருக்கான், எப்படி இவன் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கான், அப்போல்லாம் அவன் நம்மளால் கிடையாதுவன், நம்மளை ஸ்கூல்லேருந்து நம்ம அவனை பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளோ பாசிட்டிவாலாம் இவன் இருந்து நம்ம பார்த்ததே கிடையாது, இவனுக்கான நெகட்டிவ்ங்கிறதே இவன் லைஃப்பில் இல்லாத மாதிரி இருக்குது, எப்போ பார்த்தாலும் எனர்ஜியாக இருக்கான், எப்போ பாரு பாசிட்டிவாக இருக்க, என்னதான் கதை, ஒரு நாள் போய் கேட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி இந்த இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டாப்ல. ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு இடத்துல காலில் அப்படியே நடந்து போகிறாங்க. மாப்பிள்ளை, நான் கேட்குறேன்னு கோவப்படாத, எனக்கு ஒரு விஷயம் ஒரு மாதிரி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, நான் தான் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அதான் ஓப்பனாக கேட்குறேன், எப்படி இவ்வளோ பாசிட்டிவாகவே இருக்க, பாசிட்டிவாக இருக்கியா இல்லை பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, ரெண்டில் எது உண்மை? ஆனால் ஒன்று இந்த 2-3 வருஷமாக நான் பார்க்குறேன், ரொம்ப எனர்ஜியாக இருக்க மாப்பிள்ளை, இது என்ன தான் கதை அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. சரிவா, டீ கடைக்கு போவோம், டீ கடையில் போய் உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டீ கடைக்கு வராங்க. டீ கடையில் வரும்போது மாஸ்டர் சொல்கிறாரு, இவர் காஃபி அப்படின்னு சொல்கிறாரு. மாஸ்டர் வந்து டீ தான் இருக்குன்ட்டாப்ல. சரி மாஸ்டர் டீ போடுங்க, என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீயை வந்து அதாவது நான் கேட்குறது ஒன்று ஆனால் கிடைக்கிறது ஒன்றுங்கிறப்ப என்னடா காலங்காத்தலைவாடா அப்படின்னு நமக்கு இருக்கும். அது கூட இவருக்கு ஓகே, நோ இஷ்யூஸ், நீங்கள் வந்து டீ போடுங்க அப்படிங்கிற மாதிரி அதை கூட இவர் ஒரு மாதிரி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் பார்க்குறாப்புல. இதான் மாப்பிள்ள, உனக்கு எதை பார்த்தும் வருத்தம் இல்லை, எதை பார்த்தும் கோபமும் படமாட்டுற, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற, எப்படி இது உன்னால் முடியுது? அதாவது ஃபேமிலியிலையும் நீ உனக்கு கேட்டால் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா? உனக்கான பர்பஸ்லாம் எதுவும் இருக்காலாம் எனக்கு தெரியல. ஆனால் வேலைக்கு போகிற, வந்துடுற, காலைல வாக்கிங் போகிற, ஈவினிங் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுற, படத்துக்கு கூப்பிட்ற, இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி பிளாட்டாக இருக்கடா உன் லைஃபு, ஆனால் நீ பாசிட்டிவாக இருக்கியடா, என்னதான் உன் கதை, இதுதான்டா எனக்கு மைண்டில் போட்டு அப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. சரி நண்பா, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன், சமீபத்தில்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி. அதில் ஒரு மேட்ரு ஒன்று சொன்னாங்க, எப்போதுமே பாசிட்டிவாக ஒருத்தனால இருக்க முடியாதான், அவனுக்கும் நெகட்டிவ் சைடு வரும், நெகட்டிவ் எண்ண ஓட்டங்கள் அத்தனையுமே வருமா, அந்த நெகட்டிவ் எண்ண ஓட்டங்களை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற வித்தையை கற்றுக்கிட்டா பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கடா. அப்போ உனக்கு நெகட்டிவ் வருமாடா அப்படின்னு கேட்டால், ஏன்டா நான் என்ன கடவுளா, எனக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் தான் வரும்டா, அந்த நெகட்டிவை நான் ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் என்னை பார்க்கும்போது உனக்கு பாசிட்டிவாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் ஒரு 5 நிமிஷம் தினசரி ஒதுக்குறேன், அந்த 5 நிமிஷம் நான் நெகட்டிவாக இருப்பேன், ரொம்ப நெகட்டிவாக இருப்பேன். அப்போ வந்து நீ என்னை பார்த்தின்னு வைய, நீயாடா இதுன்னு கேட்பேன். ஆனால் இப்போ நீ என்னை பார்த்தீங்கன்னா நான் பாசிட்டிவாக இருப்பேன். அப்போ அந்த 5 நிமிஷத்தில் என்னதான்டா பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய நெகட்டிவாக எனக்கு தோணுனேன், நான் இந்த இடத்துல அவமானப்பட்டேன், எனக்கு இந்த இடத்துல செம காண்டாயிடுச்சு, இந்த இடத்துல இவனை பழி தீக்கணும், இந்த மாதிரி என்னென்ன எண்ண ஓட்டம் எனக்கு நெகட்டிவாக வருதோ அந்த 5 நிமிஷத்தில் தினசரி என்னோட வீட்டில் என்னுடைய டைரியில் எழுதிடுவேன்டா, இவன் என்னை எப்படி பேசிடக்கூடாது, இந்த சிக்னலில் இப்படி ஒருத்தன் என்னை நடந்துக்கிட்டான், எனக்கு செம காண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன நெகட்டிவாக இருந்தாலும் அந்த 5 நிமிஷத்தில் அதை எழுதிடுவேன், மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன், பேப்பரில் எழுதிடுவேன். பேப்பரில் எழுதிட்டு அதை நீ பார்க்கும்போது உனக்கே சிரிப்பு வரும்டா. மனசுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான்டா அது நெகட்டிவ் எண்ண ஓட்டமாக இருக்கும். அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவை பேப்பர் கொண்டு வந்துட்டினா நீ சொல்யூஷனை நோக்கி போயிடுவ. சில விஷயங்கள்லாம் இதுக்காடா இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பேப்பரில் எழுதும் போது. சில விஷயங்களுக்கு இதுக்கு இப்படி போனால் அந்த வேலை முடிஞ்சு போச்சு, இதுக்கு உட்காந்து இவ்வளோ நேரம் யோசிக்கணும். ஸோ சிந்தனை ரீதியாக இருக்கும்போது தான் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்போம். அதை பேப்பர் ஒர்க்குக்கு நம்ம கொண்டு வந்தாவே நம்ம சொல்யூஷன் நோக்கி நகர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதே பேப்பரில் எனக்கு ரொம்ப ஆத்திரம் வந்துச்சுன்னு வைங்க, சில விஷயங்கள் அதை எழுதி எரிச்சிருவேன்டா அந்த பேப்பரில். அப்போ எரிச்சிட்டேன்னா எனக்கு ஏதோ வந்து
பெருசாக சாய்ச்சமாக இருக்கும். இருக்கப்பட்ட பிறகு அதுக்கு மேலே அதில் என்னத்தை பேசுறது அப்படிங்கிற மாதிரி தோணிருந்தா, ஸோ என்னுடைய நெகட்டிவ் சிந்தனைகள் எனக்கு இல்லாமல் இல்லை. இப்போ கூட எனக்கு நெகட்டிவ் வரும், இல்லை இதுக்கு அடுத்து வரும், ஆஃபீஸ் போகும்போது வரும், எங்கேயாவது கண்டிப்பாக வரும். நைட்டு போயிட்டு 5 நிமிஷத்தில் அதை நான் பாசிட்டிவாக மாற்றிடுவேன். இதுதான்டா என்னோட யுக்தி, நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு மாப்பிள்ள, கண்டிப்பாக உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. என்னடா அவன் பேப்பரில் எழுதுனா சரியாகுங்கிறான், சரி எழுதி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இந்த நண்பர் வந்து எழுதுறாப்புல. தன்னுடைய நண்பன்கிட்ட எப்படா நீ இப்படி இருக்குன்னு கேட்டது கூட எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது அப்படிங்கிறது தன்னுடைய பேப்பரில் எழுதுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து வேறு சில விஷயங்கள் பர்சனலாக வந்து தன்னுடைய ஒய்ஃப் வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாப்புல. தன்னுடைய குழந்தைக்கு இதை வாங்கி கொடுக்க முடியலையேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி அதையும் எழுதுறாப்புல. எல்லாத்தையும் எழுதி பார்க்குறாப்புல. நண்பன்கிட்ட போய் இதை கேட்டது என்ன கேவலம், என்ன கேவலம், தப்பு கிடையாது, கேட்கலாமே அப்படின்னு சொல்லி இவருக்கே வந்து இதெல்லாம் ஒரு நெகட்டிவரா அப்படின்னு இவரே வந்து அந்த விஷயத்தை அடிச்சிட்றாப்புல. தன்னுடைய சொந்த நண்பன், ரொம்ப நாளாக என் கூட இருக்கிறவன், அவன் சூப்பரான ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான், இதுக்கு மேலே என்ன வேணும்னு சொல்லி அதை டிக் அடிச்சிட்றாப்புல. தன்னுடைய மனைவி விஷயத்தை எழுதும்போது தான் மேலே தான் தப்பு இருக்குங்கிறது எழுதும்போது அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. தன்னுடைய குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்கிறாள்ல, குழந்தை கேம் விளாட்றதுக்கு சில விஷயங்கள் கேட்குது. இப்போ நான் கேம் விளாட்ற விஷயத்தை என்னால் வாங்கி கொடுக்க முடியல, வாங்கி கொடுத்தாலும் குழந்தைக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. ஆனால் குழந்தைக்கு இதைத்தான் என்னால் வாங்கி கொடுக்க முடியல, குழந்தைக்கு வேற ஒன்று நான் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஐடியா தோணுது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே யாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கவே முடியாது. அவங்களுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் வரும், அந்த நெகட்டிவை எழுத ஆரம்பிங்க. அது அவமானம், கோபம், வருத்தம், அப்படி எப்படி சொல்கிறது, ஒரு மோசமான ஒரு அனுபவம், அதுக்கு பேர் கூட வைக்க முடியாது, அப்படிப்பட்ட அனுபவம் எதுவாக இருந்தாலும் பேப்பருக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா தினசரி 5 நிமிஷத்தில் அது சொல்யூஷனை நோக்கி நகர்ந்துடும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறதான் இந்த கதை மூலமாக எனக்கு தோணுச்சு. நான் இதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், பக்காவான ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. மேபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா மனித வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம கற்றுக்கிறத தொடர்ச்சியாக ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியான காணொலி அத்தனையுமே பாருங்கள், வேல்யூவோட சில விஷயங்களை தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் மேலே சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே கிடைக்கும். வேறு எதுவுமே உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணுற மாதிரி நிச்சயமாக இருக்காது. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.